மருதாணியினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கு சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஷாப்ல மருதாணி பொடியே வச்சிருக்கீங்க இல்லையா, இதை நம்ம தேய்ச்சி குளிக்கிறதால என்ன நற்பலன்கள்? மருதாணி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் மருதாணி செடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு ஒரு 108 பொருட்கள் வந்து உரிதான ஒரு பொருட்கள், சங்குல இருந்து எல்லாமே உரிதான பொருள் சொல்லுவாங்க. அதுல இந்த மருதாணி வந்து ரொம்ப உரிதான. கோல்டு ஆகக்கூடாதுன்னும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணோம்னா அது கோல்டு வந்து தவிர்க்கும். அதே மாதிரி மருதாணியை கையில இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா. மருதாணி பவுடர் மட்டும் கொடுக்கல, நமக்கு தோஷம் மட்டும் தீரல, ஜலதோஷத்துக்கு டிப்ஸ். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான பதிவு தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பெண்களுக்கான மிக முக்கிய பதிவு அப்படின்னே இதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, மருதாணியினுடைய சிறப்புகள் என்ன, மருதாணியினுடைய சிறப்புகளும் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய அந்த மருதாணி பொடி, அதனுடைய சிறப்பு என்ன, அதை நம்ம பயன்படுத்துறதால என்ன மாதிரியான தோஷங்கள் நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு? தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் GST ரோட்லயே நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க பஸ்ல இருந்து வரதா இருந்தாலும் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஈஸியா வந்துடலாம். ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னாலும் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். GST ரோடு மேலேயே இருக்கிறதால உங்களுக்கு விசிபிலிட்டியும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதாணியினுடைய சிறப்புகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் கேட்க வேணா கொஞ்சம் அட்வான்ஸா அவர் கேட்டாரு. சிறப்பு, நான் மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி மருதாணியினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கு சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஷாப்ல மருதாணி பொடியே வச்சிருக்கீங்க இல்லையா, இதை நம்ம தேய்ச்சி குளிக்கிறதால என்ன நற்பலன்கள் கிடைக்குது? எப்பயுமே நீங்க கொஸ்டின் கேட்டா நான் வைத்தோன்னே சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெரியும், அக்காக்கும் தெரியும். ஸோ குரு வணக்கம் தான். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரத்யேகரா உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்த சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குருவோட ஆசீர்வாதத்தோட ஒரு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அதில் மணி மந்திர ஔஷதத்தை வச்சு வரக்கூடிய மக்களோட கஷ்டத்தை போகிறதுக்காக முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எக்கச்சக்க பொருள் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே வந்து இருக்குது. 50 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட என் பிரச்சனை இந்த இடத்துக்கு வந்தால் தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட வாங்கின எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. அந்த வகையில் அதில் ஒரு பொருள் தான் இந்த மருதாணி பொடி. ஸோ மருதாணி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் மருதாணி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மருதாணி செடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு ஒரு 108 பொருட்கள் வந்து உரிதான ஒரு பொருட்கள், சங்குல இருந்து எல்லாமே உரிதான பொருள் சொல்லுவாங்க. அதுல இந்த மருதாணி வந்து ரொம்ப உரிதான பொருள். இப்ப மருதாணி இலையை வச்சு அர்ச்சனை பண்ணோம்னா அந்த மருதாணி இலை அர்ச்சனை வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி தரும். அந்த மருதாணியை வந்து இப்ப நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ்னே சொல்லலாம். மருதாணி என்ன பண்ணணும்னா, நம்மளே பறிச்சு எடுத்துட்டு வந்து அந்த மருதாணியை நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் உள்ளம் பாதத்துல வைக்கணும். காலோட பாதம். ஆமா, உள்ளம் பாதத்துல வைக்கணும். எதனால நம்ம உடம்போட மொத்த அபயங்களோட இதுவே வந்து உள்ளம் பாதத்துல தான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் தெரப்பி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நம்மளோட மூதாதையர்கள் இருந்து முன்னோர்கள் இருந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சித்தர்கள் இருந்து இந்த பாத பூஜையும் நாமாவளி அர்ச்சனையும் தான் மெயினா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம கால் வந்து எதுக்கு அது பண்ணணும்னா, இப்போ கையில வந்து இப்படி கொப்பு கொப்பா வைக்கணும். எதனால வைக்கணும், காலுக்கு ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் பாதம் வழியா நம்ம பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்றோம். நம்ம பூலோகத்துல தான் நடக்கிறோம். ஆனா பூலோகம்ன்றது மிதந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம கால் வழியா தான் எடுத்து நம்ம உடலுக்கு அது பாய்க்கிறது, நம்ம சக்கராசை ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இந்த கால் வழியா ஏறக்கூடிய அந்த மருதாணி இந்த இது வைக்கும் பொழுது பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம உடம்புல ஏறும், நல்லாவே மாற்றம் பார்க்க முடியும். இந்த மருதாணி வைக்கிறது சில பேருக்கு கோல்டு ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மருதாணி கோல்டு ஆகக்கூடாதுன்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணோம்னா அது கோல்டு வந்து தவிர்க்கும். அதே மாதிரி மருதாணியை கையில் இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த கொப்பு கொப்பாக வச்சு ரவுண்டு வைக்கணும்.
இப்படி வைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். ஸோ வலது கையில இடது கையில வைக்கணும். இப்போ ஜென்ஸா இருக்கும்போது ஒரே ஒரு ரவுண்டாவது வலது கையில வைக்கணும். ஸோ அந்த மருதாணின்றது ரொம்ப விசேஷமானது. அதே போல கருமான்னு சொல்லுவாங்க. நம்மளோட தலைமுடியில தான் மொத்த கருமாவும் அடங்கியிருக்கு. அதனால தான் மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளநரை சொல்லுவாங்க. இப்ப எனக்கெல்லாம் கூட நிறைய இளநரை. ஆமா, இது இளநரைன்னே சொல்லணும். எதனால சில பேர் அந்த காஃபி டீ பழக்கங்கள் அதிகமா இருக்கும் பொழுது அந்த இது வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது முடி கொட்டுறது, இளநரை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்ப இருக்குன்னா, நமக்கு முடி நரைக்கல, நம்ம நல்லா இருக்கும்போது அப்ப நம்ம வயசாகல, உண்மையே நம்ம வாழணும், இது கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த மருதாணி பொடி எல்லா இடத்துலயுமே பண்ணாலுமே சிருஷ்டி ஒளியில ஒரு சிறப்பம்சம் என்னன்னா 75 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு மருதாணி. ஆமா, இந்த இது வந்து நார்மலா எடுத்து அரைச்சு பவுடர் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இந்த மருதாணி பொடி என்ன பண்றோம்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாள் இருக்கா, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மருதாணி வச்சு அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை பண்ணி அந்த மருதாணி இலைய வந்து நிழல்ல உலர வச்சு காய வச்சு ஃபைன் பவுடரா அரைக்கிறோம். அரைச்ச இந்த மருதாணி பவுடரை தலைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்றோம். எப்படி பண்ணணும்னா, வாங்கிட்டு போனவங்க லேடிஸா இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தேய்ச்சி குளிக்கணும். ஜென்ஸா இருந்தாங்கன்னா சனிக்கிழமை புதன்கிழமை தேய்ச்சி குளிக்கணும். இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை குளிக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிர் ஒரு பவுல் எடுத்து அதுல கொட்டிட்டு தண்ணி ஊத்தி வச்சிடணும் நைட்டு. அடுத்த நாள் காலையில எடுத்து தலையில நல்லா கோதி தேய்ச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா இந்த வெள்ளை முடியெல்லாம் என்ன ஆகும்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும், மறுநாள் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ மறுநாள் அப்ளை பண்ணும்போது நமக்கு கோல்டு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, இந்த அரிசி வடிச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, கஞ்சி தண்ணி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுல இதை கலந்துட்டு நம்ம தலையில போட்டா நீர் கோக்காது. சூப்பர். மருதாணி பவுடர் மட்டும் கொடுக்கல, நமக்கு தோஷம் மட்டும் தீரல, ஜலதோஷத்துக்குலாம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் சொன்னா எதனாலனா, நான் வாங்கினேன் போட்டேன் ஜலதோஷம் வேலைக்கு போக முடியல அப்படின்னு போக கூடாது இல்லையா. ஸோ உழைக்கிறதுக்கான தெம்பும் தைரியமும் வரும். ஸோ இந்த தலைமுடி வந்து அதனாலதான் திருப்பதியில இப்போ தலைமுடிக்கும் பெருமாளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கு என்ன சம்பந்தம்? திருப்பதியில ஏன் மொட்டை அடிக்கிற பழக்கம் வருது? ஸோ இந்த தலைமுடியை நம்ம கொடுக்கும் பொழுது தலைமுடியை வந்து ஒரு தலைமுடி வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திடும். அதனாலதான் பெண்கள் வந்து தலையை அவுத்து விடக்கூடாது, அதை வந்து கட்டணும், நுனிமுடியை கட்டணும் அப்படின்னு சொல்ற ரீசன்லாம் அதுதான். ஸோ முடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனோட தலை எழுத்தியை மாற்றக்கூடியது. ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாலும் முடி வச்சு பண்ணலாம். ஸோ அதனால வந்து இந்த முடி அப்படின்றத நம்ம வந்து பேணி காக்கணும். இப்போ இயற்கையாவே சில பேரோட முடிகளை வந்து வாசனை வருமானு கேட்டா வரவே வர, செயற்கையா தான் தேய்ச்சி அது ஒரு தெய்வீக தன்மைக்கு. இப்போ நம்ம செயற்கையா ஒரு ஹேர் கலர் போடுறதுக்கு பதில் இந்த மருதாணி பொடி, அதுவும் தெய்வத்துக்கு பூஜை பண்ண இந்த மருதாணி பொடியை நம்ம தலையில போடும் பொழுது, நம்ம உச்சந்தலைன்றது நம்ம பிறக்கும் பொழுது நம்ம அம்மா வயிற்றுல இருந்து யோனில இருந்து வெளியே வரும்போது அது ஓப்பன்ல இருக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பல்லம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கபால மோஷன்ன்றது ஒரு சித்தர்கள் மகான்கள் மாதிரி ஆட்கள் இது பண்ணும், கபால மோட்சம் இது பண்ணி உடைச்சு தேங்காய் உடைச்சு அந்த ஓப்பன் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ நம்ம வாழும் பொழுது இந்த மருதாணி பொடிகளை நம்மளோட தலையில முடிகளை தேய்க்கும் பொழுது இந்த முடிகள் வாயிலாக பிரபஞ்ச சக்தி இழுக்கும். எங்கெங்க பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ப்ரௌன் கலர் ஆமாங்க எனக்கு கொஞ்சம் போட்டங்க நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இது வந்து உடம்புக்கும் குளிர்ச்சி பிளஸ் நம்மளோட பிரபஞ்ச சக்தியை நம்ம தலையில தான். அதனால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தலைமுடியை காட்ட மாட்டாங்க, துண்டை வச்சு நல்லா கட்டிடுவாங்க, டர்பன் மாதிரி கட்டிருப்பாங்க பாருங்க. தலைமுடி தெரியக்கூடாது. சில பேர் வழுக்க விழுந்துச்சுன்னு சொல்லி தலைமுடியை வந்து மறைச்சிருவாங்க, அந்த தொப்பி போட்டுப்பாங்க, அன்னீசியா. நான் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அதனால தான் சில பேர் முடிச்சு போட்டு வைப்பாங்க, தலைமுடியை வந்து முடிச்சு போட்டு வைப்பாங்க. இந்த மந்திரம் சொல்றது மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதை நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது இந்த மருதாணியோட வாசனை இந்த தலைமுடிகள்ல வரும், நல்லாவே உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது ஓபன் பண்ணும்போது நல்ல நறுமணமா இருக்கு. ஏன் அரைக்கும் போது வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புவனேஸ்வரியில அர்ச்சனை பண்ணது, அந்த புவனேஸ்வரியோட பரிபூரண அருள் பெற்றது. ஸோ நார்மலாவே கிடையாது. அதனால தான் இது கம்மி பட்ஜெட்ல எல்லாரோட வாழ்க்கை ஒரு சிம்பிளான மெத்தட்ல எல்லாரும் மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணது. சோ இத வாங்குறாங்க சிருஷ்டி ஒளினா, இதுக்கு கண்டிப்பா கொரியர் சார்ஜ் உண்டு. ஏன்னா இதனுடைய விலை 75 ரூபாய் தான். இப்போ சில இடத்துக்கு 50 ரூபாய், சில இடத்துக்கு 100 ரூபாய் கூட வரும். சோ என்னப்பா ப்ராடக்ட் 75 ரூபாய், கொரியர் சார்ஜ் இவ்வளவு வருதுன்னா அதுக்கான தன்மை. இப்போ 2-3 பாட்டில் வாங்கினோம்னா அப்படின்னா கூட கொரியர் சார்ஜ் கட்டித்தான். கரெக்ட். ஆனா ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்ட். வெறுமனே ஒரு மருதாணிக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் நம்ம நிறைய மருதாணிக்கு இருக்கு. மருதாணி வச்சோம்னா யமன் கிட்ட வர மாட்டான். மருதாணி வச்சோம்னா நமக்கு துர்சக்திகள் அண்டாது.
மருதாணியோட இலை, பட்டை, வேறு எல்லாமே மகத்துவம். சாம்பிராணியில கூட அந்த மருதாணி விதைகளை மருதாணி விதையை நீங்க சாம்பிராணியில போட்டீங்கன்னா இருக்கிற பிரச்சனை கலரி விட்டுடும். பிரச்சனை வீட்டுல ஏதாவது இருந்தா வெளியே வந்துடும். அதனால அந்த தெய்வீக ஆற்றல் தாங்க முடியாம அது வெளியில வந்துடும். அதை எப்படி சமாளிக்கிறது? இப்ப முதல் நம்ம தலையில போட்டு நம்ம வச்சுட்டோம்னா, ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஞ்சநேயரோட தலையில தான் சனீஸ்வர பகவான் போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ அவர் ராமநாமத்தை சொன்னதுனால தூக்கி வெயிட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு. அப்ப சனீஸ்வர பகவான் இறங்க. அந்த மாதிரி தலையில ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரப்போகுதுன்னா அதை வந்து சரி பண்ண. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பிடிச்சுன்னா முடியை வந்து கட் பண்ணி, அப்ப அந்த தலைமுடி தான் இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்றேன், தலைமுடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கிளென்ஸ் பண்ணி அது பிரபஞ்ச சக்தி இழுக்கிறதுக்கு தெய்வீக ஆற்றல் பிறகு இது யூஸ் ஆகும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மருதாணி பொடியினுடைய விலை 75 ரூபாய் தான். எவ்வளோ யூசேஜ் இருக்கு பாருங்க இந்த மருதாணி பொடியால. நம்ம நார்மலா வீட்டில் கூட மருதாணி இருக்கு, நம்ம அரைச்சி தலையில வச்சுக்கலாம். இருந்தாலும் புவனேஸ்வரி அம்பாள் கிட்டேருந்து அர்ச்சனை பண்ண அந்த இலைகளை உலர வைத்து அதை வந்து பவுடராக்கி தரும்பொழுது அதற்கு இன்னும் தனித்தன்மை ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. மருதாணியினுடைய சிறப்புகள் என்ன, மகத்துவம் என்னன்றதை ரொம்ப அழகா சாய் பாலாஜி நமக்காக எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய மருதாணி பொடியினுடைய சிறப்புகள், அதை நாம பயன்படுத்துறதால என்ன நன்மைகள், இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி நாளைக்கும் சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.